ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லெக் டிசைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஸ்டார்ட் அப் ஃப்ளாரல் போடுறேங்கல்ல, அதை நான் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக மொழி இருக்குங்கள்ல, அந்த கால்கிட்ட அந்த மொழியிலேருந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாரல் ட்ரா பண்ணதுக்கு ஒரு ஸ்ப்ரெல்லில் ஹம்ப்பு ஹார்ட் ஷேப்பில் பெட்டல் கொடுத்துட்டு உள்ளே லைட் ஷேட் கொடுத்துட்டு வெளி சைடு அவுட் சைடு எல்லாம் போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ போல்டிங் கொடுத்துட்டு நம்ம இந்த சைடு பார்டர் க்ரியேட் பண்ணலாம். சிங்கிள் லைன் ஹம்ப்பு மேலே ஒயின் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃப்ளாரலுக்கு நம்மக்கிட்ட செப்ரேட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா பேக் வீடியோஸ் நம்மக்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு போல் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணறதுக்காண்டி யூ ஷேப் ட்ரா பண்ணி அந்த யூ ஷேப்க்கு போல் லைன் கொடுத்துட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கீழே கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அது போல் லைன் கொடுத்து ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து ஹம் கொடுத்து கீழே ஒயின் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. கொஞ்சம் நான் லைட்டாக மேலே ட்ரா பண்ணியிருந்துருக்கணும். அது கரெக்டாக நான் போடுற இப்போ ஜிம்காஸ் ஒன்று போடுவேன். அது கரெக்டாக இந்த சென்டரில் நின்று மண்டெல்லாம் சென்டரில் வர மாதிரி இருக்கணும். லைட்டாக நான் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் ட்ரா பண்ணும்போதே கொஞ்சம் மேலே ஏற்றி ட்ரா பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இந்த சைடு இதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ஃபுல்லாக சேம் பார்டர்ஸ் அந்த சைடு என்ன ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஜும்காஸ்க்கு இந்த ஒரு சைடு ஒரு கர்வ் அந்த சைடு ஒரு கர்வ் கொடுத்துட்டு அந்த லைன் ஃபுல்லாக ஒரு ஸ்மால் டாட் கொஞ்சம் கேப் விட்டு பிக் டாட்டு ஸ்மால் டாட் பிக் டாட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒட்டாமல் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு ஒரு சிங்கிள் லைன் ஒயின் நல்லா டாட் ப்ரெஷர் பண்ணி வச்சு அந்த ஒயின் இழுத்து விட்டுருங்க. டாட்டும் டச் ஆகக்கூடாது, ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு ஜிம்காஸ்க்கு ஒரு ஸ்ப்ரெல்லு கர்வ் கொடுத்துட்டு ஹம்ப்பு கொடுத்துருங்க. ஹம்ப்பு கொடுத்து யூ ஷேப் கொடுத்து ஒரு போல் லைன் கொடுத்துருங்க. நம்மக்கிட்ட ஜிம்காஸ்க்கும் செப்பரேட் பார்ட் 4 வீடியோஸ் 3 வீடியோஸ் கிட்டே இருக்குது. அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஜிம்காஸ் கலெக்ஷன் இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ டபுள் லேயரில் ஹம்ப்பு கொடுத்துட்டு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு போல் லைன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஜும்காஸ் போட்ட இடத்துல தான் நம்ம மண்டலா ஸ்டார்ட் ஆகணும். அப்போ தான் ட்ரா நீட்டாக இருக்கும். ஆனால் நம்மளது எப்படி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்துருச்சு. நீங்கள் ட்ரா பண்ணும்போது கவனமாக ட்ரா பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஃப்ரீயாகவே 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகி ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ லோட்டஸ்க்கும் செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. இருந்தாலும் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காண்டி உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஃபெதருக்கு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி மேலே இழுத்து விட்டு அதை அந்த கர்வை கொண்டு அல்மண்டில் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி எல்லா ஃபெதரும் ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஒரு டாட் வச்சு லீஃபுக்காண்டி இந்த சைடு ஒரு லீஃப் அந்த சைடு ஒரு லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஸ்டெம்முக்கு நீங்கள் போடும் போதே டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல் பண்ணிடுங்க. சர்க்கிள் போட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் அதே மாதிரி அவுட்லைன் தின் லைனாக சர்க்கிள் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு பார்டர் க்ரியேட் பண்ண மாதிரி யூ ஷேப் ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணி போல்டு கொடுப்போம். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூ ஷேப் போட்டுருங்க. யூ ஷேப் ட்ரா பண்ணி போல்ட் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட இந்த ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை இந்த ஷீட்டை நம்ம வாட்டர் வாஷும் பண்ணிக்கலாம், கிளாத்லேயும் க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் சுத்தமாக ஸ்டெயினே இருக்காது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிங்க. நம்மளது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக ஃபுல்லாமே ப்ரைடல் கோன் ப்ராக்டிஸ் கோன் நெயில் கோன் எல்லாமே ஆர்கானிக்ஸ் தான். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் என்ன வேணால் நான் சென்ட் பண்ணுறேன்.
இப்போ ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. சுற்றி ஹம்பு ஃபார்ம் பண்ணி டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மண்டலாக்கும் நம்மக்கிட்ட செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி, கொஞ்சம் வீடியோ போட ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது. இனிமேல் அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மண்டல்லாம் வந்து சென்டரில் வந்தால் இன்னும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபிங்கர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா, ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு ஹம்பு டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரில் கொடுக்கணும். ஸ்ப்ரில் கொடுத்துட்டு ஸ்ப்ரில்லுக்கு அப்புறம் ஹம்பு ஃபார்ம் பண்ணணும். ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போல்ட் லைனுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரனால கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அது போல்ட் பண்ணணுங்கிறது தெரியும். நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, ஒரு யூ ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 4 தான் அந்த ஃபிங்கர்ஸ் போக முடியும்னா 4 போடுங்க. இல்லை 5 போடுறதுன்னா 5 போடுங்க. இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறனால என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இது பண்ணி முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. போல்டிங்கே வந்து யூ ஷேப்பில் அப்படி நம்ம ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணி மேலே வரணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூ ஷேப் ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். அந்த எட்ஜில் வந்து 3 ஒயின்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. ஸ்டார்டப்பில் வந்து அந்த நம்ம தின் லைன் கொடுத்தாங்களோ அதை வந்து போல்ட் லைன் கொடுத்துருங்க. நீங்கள் ட்ரா பண்ணும் போதே ஸ்டார்டிங்கில் வந்து போல்ட் லைன் கொடுத்து ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி சேம் 5 ஃபிங்கர்ஸும் ட்ரா பண்ணிடுங்க. ஃபிங்கர்ஸ்க்கு இதே மாதிரி ட்ரா பண்ணலாம். இன்றைக்கி நம்ம போட்டதை நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த வீடியோ போடவே முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான், ஃபுல்லாக போட்டோன்னா கால் வந்து பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். உங்களுக்கு மெஹந்தியே போட தெரியாட்டினாலும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எப்படி மெஹந்தி போடுறதுங்கிறது ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு ஃபுல்லாமே நான் சொல்லித்தருவேன். அதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் போட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனாஹன்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.